இப்போ விமலா பட்டிகை பார்ட் 7 விமலா ரீட்ஸ். இப்போ கேர்ள்ஸாக இருக்கிறனால இது யக்கு வகுவோடு சேர்ந்து அதனால் ஹையில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து கேர்ள்ஸுங்காட்டி தீ போட்டிருக்கோம். பாருங்க, லதா தும் யஹா கியா கர்த்தி ஹோ. லதா தும்னா நீ, யஹாங்னா ஹியர், கியானா வாட்டு, கர்னா டூ. அப்போ தும்மில் வந்து எல்லாம் ஹோல் ஃபினிஷ் ஆகும். வா டூ யூ டூ ஹியர். மை யஹாங் படுத்தி ஹூ. ஐ ஆம் ஸ்டடி ஹியர். मैं हिंदी पढ़ती हूँ. आई एम स्टडी हिंदी. मैं आ इन இது கே, இது கீழத்துக்கு ரே சவுண்ட்ஸ் கிரே, ஜி அங்கிரேஜி, பி படுத்தி है. ஐ ஸ்டடி ஆல்சோ இங்கிலீஷ். விமலா பி படுத்தி है. விமலா ஆல்சோ ரீட்ஸ். இதெல்லாம் டஸ் ஃபார்மு. யக்கு வகுல முடிச்சிருக்குது. ஹையில் எதில் முடிச்சிருக்கு, எதில் தொடங்குன்னு பாருங்கள். மை பாட் லிக்தி ஹூ. ஐ ரைட் லெசன். गीता भी पाठ लिखती है. गीता ऑल्सो राइट्स लेसन. हम सब लिखती हैं. वी राइट ऑल. हम हिंदी पाठ लिखती हैं. वी हिंदी पाठ लेसन लिखना राइट. वी राइट हिंदी लेसन. यहाँ 2 लड़कियाँ हैं. हियर 2 girls. 2 girls are here. இப்போ நிறைய பேருக்குனால ஹைங்கில் ஃபினிஷ் ஆகுது. ये लड़कियाँ क्या करती हो. हैंगे. What are the girls do. ये लड़कियाँ पढ़ती और लिखती हैंगे. The girls are read and writes. कमला गाती है. कमला sings. श्रीदेवी लिखती है और राधिका पढ़ती है. श्रीदेवी write and राधिका reads. माता जी आज कहाँ जाती है. माता जी आज ना टुडे, कहाँ ना where does माता जी go. माता जी आज बेंगलुरु பெங்களூரு जाती है. माता जी ப்ளூரலாக இருந்தால் மட்டும்தான் ஹைங்கில். நம்ம ரெஸ்பெக்டட் பர்சனாக இருக்கும்போது ஹைங்கில் தான் ஃபினிஷ் ஆகுது. மதர் டுடே கோஸ் டு பெங்களூர். மாமி ஜி கहाँ जाती है. மாமி ஜி where does ஆன்ட்டி go. ஆன்ட்டி கோஸ் பாருங்க, மாதாஜி ஹைதராபாத் ஜாத்தி ஹைங்க. மாமிஜி வந்து ஹைதராபாத் போகிறாங்க. மாதாஜி ஆஜ் ஜாத்தி ஹை. மாதாஜி ஆஜ் டுடே ஜானா கோ. மதர் கோஸ் டுடே, ஆஜ் இன்னைக்கு போகிறாங்க. மாமிஜி பி ஆஜ் ஜாத்தி ஹை. மாமிஜி ஆல்சோ டுடே கோஸ். இப்போ இவங்கெல்லாம் நமக்கு பெரியவங்க, அதனால் இவங்க எல்லாம் ஹைங்கில் தான் ஃபினிஷ் ஆவாங்க. எதில் தொடங்கினா எதில் முடிவாங்க. கேர்ள்ஸுக்கு எப்போவுமே அவங்கள தீ தான். பெரியவங்களாக இருந்தால் சின்னவங்களாக இருந்தால் வேர்பு கூட தீ தான் போடணும். ஆனால் முடியுது பெரியவங்களா சின்னவங்களாக போது ஹைங்கு வந்து மாறும். பேசும்போதும் அப்படி தான் நம்ம பேசப்படுவோம். பெரியவங்களா காத்தி ஹைங்கு தான் சொல்லணும், காத்தி ஹைன்னு சொல்லக்கூடாது, தவறாயிடும். நெக்ஸ்ட்டு குத்தா கியா கேள்த்தி ஹை. குத்தா வஹாங்னா தேர், கேள்னா பே. डॉग प्लेस there. गाय यहाँ आती है. cow comes here. कुत्ता क्या गाता है. what does dog. இதில் டஸ் ஃபார்ம். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் போடுறோம், தேர்ட் பர்சன் சிங்குலர். what does do dog. குத்தா பாத் காத்தா है. குத்தா ஈட்ஸ் ரைஸ். நம்ம சாப்பாடெல்லாம் வைக்கிறோம்ல, அது சொல்கிறாங்க. गाय क्या पीती है. what does drink cow. गाय पानी पीती है. cow drinks water. कुत्ता क्या पीता है. what does a dog drink. कुत्ता दूध पीता है. dog drinks milk. இது எல்லாமே இட்டு வரதுனால, சிங்குலரில் வரதுனால இதுக்கெல்லாம் வந்து ஹையில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்தார்த்த கர்னா டூ. अंग्रेजीना इंग्लिश. पानी वाटर. तो नेक्स्ट पारेंगे अभ्यास. एक वाक्य में उत्तर दीजिए. लता तुम यहाँ क्या करती है. இப்போ லதா நீ அங்கே என்ன செய்கிறாய். மை यहाँ पढ़ती हूँ. ஐ ஸ்டடி ஹியர். गाय क्या पीती है. कौ what does cow ட்ரிங்க்னு கேட்டிருக்கேன். அப்போ गाय पानी पीती है அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தா கியா காத்தா ஹை. டாக் என்ன சாப்பிடுது. குத்தா பாத் காத்தா ஹை, அது சாப்பாடு சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே நம்ம வேறு பிதாஜி கியா காத்தே ஹைன்னு போகலாம்.
மாதாஜி கியா காத்தி ஹை அப்படி போட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும்போதும் அதுக்குரிய ஸ்போக்கனோட முடியுது. இப்போ கர் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அங்கிரேஜி மை அங்கிரேஜி படுத்தி ஹூங் அதோட செய்யுங்க. பானி மை பானி பீத்தி ஹூங் கேர்ள்ஸாக இருந்தால், பாயாக இருந்தால் பீத்தா ஹூங் மை வந்தா. இதில் மைமு தும்மு யகு வகு எல்லாத்துலையும் வச்சு ஒரு சென்டென்ஸோட சப்தார்த்தத்தில் முடித்து பழகுனீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷும் இதோட பழகிக்கலாம். இது ஹிந்தி அப்ரோச் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.